அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டிற்கு பந்தக்கால் நடும் விழா கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவபிரகாசம் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவபிரகாசம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு இந்த மாதம் 27ஆம் தேதி நடத்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டது. அதற்கான அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் மனு அளித்திருந்தார். அந்த மனுவை பரிசீலித்த காவல்துறையினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற 17 நிபந்தனைகளுடன் இந்த மாநாட்டிற்கான அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த மாநாடு நடத்த தற்போது இன்னும் 21 நாட்களே உள்ள நிலையில் இந்த மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் நிகழ்வாக இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வு தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பந்தல் கால் நடும் நிகழ்விற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் முதலில் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. அந்த கணபதி ஹோமம் நடத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருந்து முக்கிய ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் பூஜை செய்யப்பட்டு அங்கிருந்து புனித நீர் மற்றும் பூஜை செய்யப்பட்ட பொருட்களுடன் இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் சுமார் பல ஆயிரம் பேர் அந்த இடத்தில் கலந்து கொண்டு தற்போது இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த முதல் அரசியல் மாநாடு வி சாலை பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை அதற்கு மிக முக்கியமான 17 நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதாவது இந்த மாநாடு நடைபெறும் வி சாலை பகுதி தேசிய நெடுஞ்சாலை அருகாமலேயே உள்ளதால் இங்கு போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் பார்க்கிங் வசதியுடன் மாநாடு நடத்த வேண்டும் என அவர்களுக்கு மிக முக்கியமான நிபந்தனை அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாநாடு நடத்துவதற்கு மட்டும் 90 ஏக்கர் நிலம் மற்றும் இந்த பார்க்கிங் வசதிகளுக்கு 80 ஏக்கர் நிலம் என அங்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த மாநாட்டுக்கான அனுமதி பெறப்பட்டு தற்போது அந்த பந்தல் கால் நடும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மாநாடு நடைபெறும் இடத்தில் அருகாமையிலேயே ரயில்வே கேட் உள்ளதாலும் மேலும் இந்த மாநாடு நடத்தக்கூடிய இடத்தில் 6 கிணறுகள் ஆபத்தான நிலையில் அந்த பகுதியெல்லாம் மாநாடுக்கு வருபவர்கள் சென்று எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத வகையில் இங்கு திட்டமிட்டபடி இந்த மாநாடு பாதுகாப்பாக நடத்த 17 நிபந்தனைகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மாநாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் நடத்த தமிழக வெற்றி கழகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று பந்தல் கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வில் நடிகர் விஜய் கலந்து கொள்வார் என கூறப்பட்ட நிலையில் ஆனால் அது அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு தகவல் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை காண ஏராளமான ரசிகர்கள் அந்த பகுதியில் தற்போது குவிந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பந்தல் கால் நடும் நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் தளபதி வாழ்க மற்றும் வருங்கால முதலமைச்சர் என கோஷங்கள் எழுப்பி கோலாகலமாக இந்த பந்தல் நடும் விழா நடைபெற்று வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.